எங்க இந்த ஜவு மிட்டாய் கண்ண காணமே? மிட்டாய் 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 மிட்டாய், ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னண்ணே? சந்தைக்கு போறேன். உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கோடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா. நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பி நெத்தியிலே பட்டு வச்சு மத்தியிலே மச்சனத்தியிலே மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமை. ஆமா, தா இனிப்போட வந்திருக்கேன் உனக்காக. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒன்னாயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத, கண்ணை முடிக்கும். நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறேன், அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து. எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி இருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே. இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும். ஓட்டப்பா உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு? கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவேன்? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னே எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க.
இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி, காளி காளியாத்தா. யோ, உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னையா? கூப்பிடுறேன்யா. சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். யோ, அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அத வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படிதான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு துணி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? தாடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுக்கு தான் முக்கியமா புரியணும். எப்படி இவ்வளவு முன்னேற்படம்? நீங்க 2 பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான், இவன் ஜவ்வு முட்டாயை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா? இல்ல, அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில கொடுத்துட்டியே. சரி, நீங்க 2 பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. உருப்படியா ஒரு குதிரை வாங்கி படிப்படியா ஏற முடியா இருக்கு. அப்படின்னு இல்ல, அசையாத அசையாத அசையாத. ஜாலு ஜாலு ஜாலு. ஹாய் ஹாய். யாரோ யாரோ. இதேதான் காமாட்சி, கண்டுபிடிச்சிட்டேன். காமாட்சி கோயிலு, அத்திமரம், மரத்துக்கு பக்கத்துல குதிரை. என் காமாட்சி தான். ஜோலார்பேட்டை ஜோசன் சொன்னது கரெக்டா போச்சு. காமாட்சி, என்னை விட்டு புரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எலும்பும் தோலை ஆயிட்டேன் காமாட்சி. காமாட்சி காமாட்சி, என்ன நினைச்சு நீ எலும்பும் தோலை ஆயிட்ட. உன்ன நினைச்சு நான் ஒட்டடை குச்சி ஆயிட்டேன் பார்த்தேன் காமாட்சி. இனிமே சந்தோஷமா இருப்பேன் காமாட்சி. வா காமாட்சி வா. ஒட்டடை குச்சி என்ன என் குதிரைக்கு சொரிஞ்சு விட்டு இருக்கிற? இது என் பொண்டாட்டிப்பா. சுமாரியா? இத நான் பொக்கிஷமா வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது என் பொண்டாட்டி காமாட்சிப்பா. உன் பொண்டாட்டி காமாட்சின்னு யாரையா சொன்னா? அந்த ஜோலார்பேட்டை ஜோசியம்பா. அதே ஜோலார்பேட்டை ஜோசியம் தான் எனக்கும் சொன்னான். என்ன சொன்னா? நான் வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ இந்த கட்ட வண்டியை வித்துட்டு மட்ட குதிரையை வாங்கி சவாரி அடிச்சீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம்னா. இந்த குதிரை வந்ததுல இருந்து காசா கொட்டுது. வீடு கட்ட ஆரம்பிச்சு ஜன்னல் வரைக்கும் எழுப்பிட்டேன். பாக்கி எழுப்புறதுக்குள்ள குதிரையை எடுத்துட்டு போறேங்கிறிய. எங்க குடும்பத்தை பிரிச்சாதப்பா. ஆனா சும்மாரியா? இந்த குதிரையை வச்சு தினம் 5-10 சம்பாதிக்கிறேன். இனிமே எப்படி? உனக்கு அதுக்கு மேல நான் மறந்துடுவா. நான் வர்றத பத்தி ஒண்ணு இல்லையா? நான் இல்லாம இந்த குதிரை இருக்காது. அப்ப நீயும் உன் குதிரையோட என் வீட்டுக்கு வந்துடு. நான் வர்றத பத்தி இல்லையா, ஆனா சில கண்டிஷன். என்ன? என் குதிரைக்கு காலையில அல்வா கொடுக்கணும், சாயந்தரம் கொள்ளு கொடுக்கணும். எனக்கு காலையில கொள்ளு கொடுக்கணும், சாயந்தரம் அல்வா கொடுக்கணும். சரி. நானும் அப்பப்போ உன் வீட்டுக்கு வந்து அல்வா கொடுப்பேன். யாருக்கு? குதிரைக்குயா. ஆஹா. ஆமா, நான் வர்றதுனால உங்க குடும்பத்துல எந்த இடைஞ்சலும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இடைஞ்சலப்பா. ஆனா ஒரு வயசு பொண்ணு இருக்குது.
வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தேன்னா எனக்கு கெட்ட பேர் வரும், நான் மாட்டேன். அத பத்தி நானே கண்டுக்கல. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம், அதே மாதிரி எனக்கு உனக்கு என் குதிரைதாயா முக்கியம். ஆஹா. போ. காமாட்சி வா, காமாட்சி மெதுவா வா, காமாட்சி வா, 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 காமாட்சி. வீட்டுக்காரர் கூப்பிடாரு. செல்லா, தண்ணி குச்சி, செல்லா. நமக்கு குடும்பம்னு வந்துட்டா நீங்க எப்படிங்க சம்பாதிக்க போறீங்க? அரே என்னடி சரசம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து சம்பாத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற? ஆடி கட்டிலுக்கு போய் தொட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அடியே நமக்கு முதல்ல புள்ள பிறந்தா யாரு பேர் வைக்கலாம்? எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் அந்த தேராங்க பைய பேரை வச்சா புள்ள தேராதடி. எங்க தாத்தா பேர் வச்சிடலாம். அவர்தான் 16 பெத்து பெருவாழ்வு வாழ்ந்திருக்கு. ஐயோ 16 வெத்தா என்னடி தெருவு கொண்டா விடுவோம், திறமை இருந்தா சம்பாதிச்சு வரட்டுமே. அயோக்க பையல, ஏண்டா அயோக்க பையல, ஒரு பிச்சைக்கார கும்பலே உண்டாக்கணும் வீட்டுக்கு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, பிச்சைக்கார மறுவாழ்வு நிதி திரட்டி ஒரு பெரிய பங்களாவே கட்டி தர்றேன், வருத்தப்படாதீங்க மாமா. மாமா யாரா? அதான் மாமா வாங்கிட்ட பாவி. டேய் குதிரையோட வந்து குடும்பமா நடத்துற நீ. பேசாதையா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே கேட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரனால எந்த வித இடத்திலும் இருக்காதேன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கழுத்த நீட்டுறிய. என்ன அதெல்லாம்? அன்னைக்கேதான் அவசரத்தை சொன்னேன். நீ இப்படி என் பொண்ணு கொஞ்சம் கேட்டனா மரியாதையா சொல்றேன். டேய் உள்ள போடா. போறத பத்தி இல்ல, பின்னாடி நீ வருத்தப்படுவ. வருத்தமான ஒண்ணாது போடா. இல்ல நான் ஒண்ணு சும்மா போக மாட்டேன். நான் குதிரையை தள்ளிட்டு போறேன். குதிரையை அவுத்து போனேன். நான் குதிரை மாதிரி வாழ்க்கை நடத்துவேன். அச்சே சும்மா ரெடி. காமாட்சி விட்டுறா. காமாட்சியாது மீனாட்சியாது. உன் காமாட்சி செத்துதான் எள்ளும் தண்ணி இறக்கிட்டியா ஐயா? இது நான் கொள்ளு போட்டு வளர்த்த குதிரையா? நான் தாலி கட்டி தாரமாக்கிட்டேன். அது அத்துட்டு போயிடாரு. பெரிய தாலி கட்டினியா? 5 பைசாக்கு மஞ்சள் கைத்த வாங்கி கட்டுறதுக்கு வக்கு இல்லாம அருணா கைத்த அவுத்து கட்டிட்டு போல இருக்குது. தாலி கட்டினியா தாலி? தள்ளி அந்த பக்கம் கைய முடியா? நீ என் குதிரை கடிவாளத்தை பிடிக்கணும்னா நான் உன் மகன் கைய பிடிக்கணும். என்ன சொல்ற? சொல்லேண்டி, நானா சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஆசை இல்லையா? ஆமாப்பா, இவர் சொல்றது நியாயம் தானப்பா. பாருங்கப்பா, அம்மா கூட எங்களை ஆசீர்வதிக்க ரொம்ப நேரமா திரும்பி பாத்துக்கிட்டே இருக்காங்க. காமாட்சி உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா காமாட்சி? மாமா, அத்தை கண்ண தண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய் இருந்தது, உங்களை அறிவு கட்ட முண்டமேன்னு கேட்பாங்க. என்ன சொல்றீங்க? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? அப்புறம் கபாலம் கைய பிடிச்சு கொடுங்க. அதான் உள்ளே பிடிச்சிட்டியே. அது உங்க பர்மிஷன் இல்லாம பிடிச்சது. இனிமே பிடிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். கைய பிடிச்சு கொடுங்க. சரி சரி கொண்டாமா கைய. நீங்க 2 பேரும் தீர்க்காயசா இருக்கணும்பா. மாமா, நீங்க அத்தைக்கு புல்லு கொடுங்க. நான் உள்ள போய் உங்க மகளுக்கு புத்தி சொல்லி கொடுக்குறேன். இது என் குதிரை. சைத்தான் பச்சா, என் குதிரை திருடிட்டு வந்துட்டான். சைத்தானுக்கு பச்சாவா? நெத்தியில வச்சா? என்ன மாப்பிள்ள இவன் குதிரைங்கிறான்? ஆமா, அவனை நல்லா பாருங்க. இந்த உயரத்துக்கு ஒரு நாய் மேல கூட ஏற முடியாது. குதிரை மேல எப்படி ஏற முடியும்? ஏணி வச்சுதான் ஏறணும். ஏணியை பிடிக்கிறது யாரு, எடுக்கிறது யாரு? ஆமா, இந்த இடத்துல நீங்க ஏமாந்துட கூடாது. அத்தையை தள்ளிட்டு போக வந்து என் காமாட்சி கடத்திட்டு போக வந்திருக்க நீ. அரே இது காமாட்சி இல்ல கத்திஜா. அது கத்திட்டாங்கதான் கத்தாம சாகுத. வாடி போலாம். இருங்க மாப்பிள்ள. ஏண்டா டேய், நீ சொல்றலாம் உண்மையாடா? ஆமா, ரோட்டு மேல குதிரை விட்டுட்டு கடை மேல நம்ம கொள்ளுவாங்க போனான். இவன் குதிரையை திருடிட்டு வந்துட்டான். இல்லப்பா, இது செத்து போன சம்சாரம் காமாட்சிப்பா. உனக்கு யாரு சொன்னது? அந்த ஜோலார்பேட்டை ஜோசியன். உன் தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டான். போயா. என்ன மாப்பிள்ள, அந்த குதிரையை நீங்க திருடிட்டு வந்துட்டு தான் சொல்ற? இல்ல மாமா, ஒரு முந்தனா ஜோசியக்காரன் இந்த குதிரையை என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. அதே ஜோசியக்காரன் தான் என்ன ஏமாத்திட்டான். அவனை சும்மா விடாது. என் காமாட்சி, என் பொண்டாட்டி போடவே. என் காமாட்சி போடவே. ஏங்க, எங்க அப்பா பாருங்க. ஐயோ, எங்க அப்பா போறாருங்க. சரி விடு. உங்க அப்பா புடவையோட வர்றதுக்குள்ள நாம ஒரு புள்ளைய பத்தி எடுத்துடலாம். வந்த உடனே அதே புடவையில தொட்டி கட்டி தொங்க போட்டலாம். போங்க. எங்க போ சொல்ற? வாடி உள்ள போலாம். கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்ல. என்ன பண்ண? நான் வேற ஒண்ணும் பண்ணலனே. இந்த உடுக்கையை அடிச்சேன். இந்த அம்மா பெரம்பால என்ன பின்னு பின்னிட்டாங்க. ஐயோ, உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும். பெரம்படுத்து பின்னிடுவான். மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க.
இந்த அம்மா பெரும்பாலும் என்ன பின்னிட்டாங்க. அது மாரியாத்தா, இது வீதியாத்தா. பெரும்பாலும் தான் பின்னுவா. யாருக்குன்னே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல்ல? தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த பக்கம் வருவியா? இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். ஓடு. ஏய், போங்கயா. வேலை வெடி பார்க்க மாட்டீங்க, இங்க வந்துருங்க. போயா, போ. போ. இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு? ஆ? போயா. போதையில இருக்காமல் ஆ? இவன் போட்டுட்டு என்ன காலை சொல்றான்? கெட்டு போயிடுச்சு. அடுத்த தடவை வா, எங்க அப்பனை விட்டு கடிக்க சொல்றேன். அப்பா இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி. என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ள வா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். ஆ? அப்ப மூணா கொடு. ஐயா ஜெபு மிட்டாயி. உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எருவ மாட்டு கட்ட வகுத்த வழி வந்தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னையெல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்பெல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல, பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம். வாயத்தர ஐயா, எத்தனை தடவையா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை. ஏன் மாத்திரை? யார ஏமாத்திர? ஏன் மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர உங்களை நம்பி வாயை திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி 2 மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே. என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது? மாத்திரை மாத்திரை. சிகப்பா வேற இருக்கு. என்ன? அதுவும் மாத்திரை மாத்திரை. 2 சிகப்பா இருக்கு. என்னய்யா? கடுக்க கடுக்க. கடுக்க இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். போயிட்டு வா. அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? ஜவு மிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன்னு நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க, நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன்னு. அதுல எல்லாம் உட்கார்ந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு. ஐயோ, அம்மா முன்னால வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கிளப்பாதையா. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். ஜவு மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்க. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன. யாரு? நானா? இல்ல இவன். என்ன இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். யோ, மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா? ஐயா, வேணாம்லாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற. அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான்.
நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. ஏங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வச்சிருக்கேன் உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன். ஆஹா, வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான், இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. ஏப்பா டீ அமுட்டு. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன டீ? மீதி 2 மாத்திரை கொடுத்துறேன், அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க, அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன, இப்பவே தெரியும். என்ன வயித்தை கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல, இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. ஐயோ ஐயோ ஐயோ. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன், அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கரைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா. யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது, இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்துருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றப்பா, மொச்சக்கொட்டையா? அடேங்கப்பா.